ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக தேவன் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நல்ல ஒரு மிஷனரி பாரமுள்ள ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்கிற அருமையான திருச்சபையோடு இணைந்து அருமையான பாஸ்டர் வின்சென்ட் ஐயா மூத்த ஊழியர் அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். ஜெம்ஸனுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே ஐயா அவர்கள் ஜெம்ஸோடு இணைந்து நின்று, அவர்கள் மாத்திரமல்ல அவர்களோடு கூட நீங்களும் நின்று இந்த நல்ல ஊழியத்தை கைகோர்த்து பிரயாசப்பட்டது நிமித்தம், பட்டு கொண்டிருக்கிறது நிமித்தம், பிலிப்பியர் 4:3 சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டது நிமித்தம் அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமா? நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஐயாவனுடைய தியாகம் ஆரம்ப நாட்களில் உள்ள சபைகளை தெரியும். அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் ஒவ்வொரு முறையும் ஐயாவனுடைய காரியங்களை, அவருடைய தியாகமான காரியங்களை, ஆரம்ப நாட்களிலே கிறிஸ்துமஸ் காலங்கள் வரும் என்று சொன்னால் நாங்கள் ஐயாவை நினைப்போம். பாண்டிச்சேரி வின்சென்ட் ஐயா அவர்கள் கொடுக்கிற அந்த உற்சாகமான காரியங்கள், அவர்கள் கொடுக்கிற ஆடைகள் ஸ்டேஜில் குமிச்சு போட்டிருப்பாங்க. பாஸ்டர் அவங்க சபையிலிருந்து மிஷினரிகளுக்கு என்று சொல்லி கிறிஸ்துமஸ் காலங்களிலே சாதாரணமான துணி கிடையாது, அது எவ்வளவு நாளானாலும் பல முறை உழைக்கும். அப்படியாக மிஷினரிகளை தாங்குகிற குடும்பத்தோடு நாங்கள் நின்று இந்த ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். தொடர்ந்து அருமையான ஐயா குடும்பமாக சபையாக இந்த ஜெம்ஸ் ஊழியங்களை நினைக்கிறீர்கள். அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா கூட அந்த நாளில உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவுடனே கூட. அந்த வசனத்தை பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட. கடந்த வாரம் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயாவோடு பயணம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு நபரை குறித்து பேசினாப்ல. அவன் இப்படி கோபப்பட்டு இந்த காரியத்தை செய்து விட்டான். அப்ப அண்ணன் சொல்றாரு, அகஸ்டின், அவன் என்னைக்குடா சிலுவையிலிருந்து இறங்கி வந்தான்? நீங்கள் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருப்போம், ஆனால் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நமக்குள் பிழைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். எத்தனை பேர் அவர் உயிரோடு இருக்கிறார் சொல்லி விசுவாசிக்கிறீங்க? மரித்தேன் ஆனாலும் இதோ, இதோன்னு சொல்லும் போது behold, ஐயா எங்க இருக்கிறாங்க? என்ன இருக்கிறாங்க? இதோ. அப்படின்னா இந்த காலையில நம்ம மத்தியில ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 1:2-3 ஜலத்தின் மேல் அசைவாடின அதே ஆவியானவர் இந்த காலையில உலாவி கொண்டிருக்கிறார். நிறைவான் அவர் வரும்போது குறைவுகள் ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:1-2 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலாவி கொண்டிருக்கிற அதே ஆவியானவர். ஏசாயா 41:4 முற்பிதாக்களோடு இருந்த அதே ஆவியானவர் பிந்தினவர்களாகிய நம்மோடு. வசனத்தை பாருங்க, ஏசாயா 41:4 எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம், அவர் எங்கே இருக்கிறார், அதை செய்து நிறைவேற்றி பல நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நம்முடைய ஜெபத்திற்கான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிற மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நீங்களும் நானும் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள், இன்னுமாய் நாம் ஜெபிக்க போயிருந்த ஜெப குறிப்பு காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அதை செய்து நிறைவேற்றி, இந்த வசனத்தை பாருங்க, அதை செய்து நிறைவேற்றி, டிஸ்ப்ளே தி வேர்ட், அதை செய்து நிறைவேற்றி. ஏசாயா 41:4 பாருங்கள், அதை செய்து நிறைவேற்றி. அந்த வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுங்க ஃப்ரண்ட்ல. அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை, ஆதி முதற்கொண்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் மோசையிட்ட சொன்னாரு. மோசை கேட்கிற, ஆண்டவர் நீங்க யாருப்பான்னு கேட்டா, இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம். அந்த மோசையோடு இருந்த தேவன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி யோசுவா ஒன்றோடு சொன்ன அந்த ஆண்டவர் தான் பிந்தினவர்களாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் 18ஆம் தேதி வந்திருக்கிற உங்களோடும் நம்மோடும் இருப்பவராகிய நான் தானே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நான் தாயா மோசையோடு இருந்தது போல
அவங்களும் மந்திரம் பண்ணினாங்க. மோசையும் சில காரியங்களை பண்ணார். கடைசியில் ஒரு நேரம் வந்தது, இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை நமக்குள் உயிர் தழுந்து இயேசுவின் ரத்தம் இருக்கும் என்று சொன்னால், ஹல்லேலூயா. ஜி மேஜர். கொல்கதா மலை மேல் தோன்றுதோ சிலுவை, அல்லல் பழிப்பின் சின்னமதோ, நேசப்பாவிகட்கா நேசமாண்டாரதில் நேசிப்பேன் ஆல் தோல் சிலுவை, அந்த சிலுவை நேசிப்பேன், பலனோய்ந்து நான் சாகும் வரை தோல் சிலுவையை நான் பற்றுவேன், பின்னதால் கிரீடம் அணிவேன், தோல் சிலுவையை நான் பற்றுவேன், பின்னதால் கிரீடம் அணிவேன். Far away stood an old rugged cross, the emblem of suffering and shame, and I love the old cross, were the nearest and best, for the world of lost sinners was slain. So I'll cherish old rugged cross till my trophies at last I laid up. I will cling to the old rugged cross and exchange it someday for a crown. அந்த சிலுவையை நேசிப்பேன், பின்னதால் கிரீடம் அணிவேன். ஸ்தேவானை கல்லறைகிறாங்க, மரிக்க போகிறான். ஒவ்வொரு கல்லறிகளையும் அவனுடைய சரீரத்தில் தாங்கிக் கொள்ளுகிறான். அந்த வலியின் மத்தியில தன்னை வரவேற்கிறதற்காக, தன்னுடைய தலையில் அந்த ஜீவ கிரீடத்தை வைக்கிறதற்காக எழும்பி நிற்கிற தேவகுமாரனாகிய இயேசுவை பார்க்கிறான். எந்த ஒரு மனிதன் உபத்திரவத்திலும் வேதனையிலும் பாடுகளிலும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை காண்கிறானோ, தன்னுடைய வேதனை ஒன்றுமில்லாமல் போகுமா? அந்த சிலுவையை நேசிப்பே. அந்த சிலுவையை பார்த்தீங்கன்னா ஓல்டு ரகட் கிராஸ், பழைய துருபிடித்து உடைந்து போன சிலுவைதான். அந்த சிலுவையை நேசிப்பே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலையில? பின்னதா கிரீடம் அணிவேன். பவுல் சொல்லும்போது சொல்லுவாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் பிகோ நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்ல முடியுமா? அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா
அவங்க ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தாங்க. 7 வயது ஐயாவுக்கு தெரியும். 7 வயதா இருக்கும்போது போன் கேன்சர்ல மரணப்படுக்கையில் ஆனாள். மரணப்படுக்கை, வலி தாங்க முடியாதபடி துடித்து கொண்டிருக்கிறாப்புல. போன் கேன்சர். கையை வைத்து தடவ விடமாட்டாப்புல. பெயின். டாடி, இட் இஸ் பெயினிங், ஐ எம் நாட் ஏபிள் டு சஸ்டெயின் த பெயின், சோ பெயினிங். வலி தாங்க முடியவில்லை. கையை வைத்து அந்த போன் கேன்சர்னால துடிக்கிற மகளுடைய சரீரத்தை தடவ அனுமதிக்கவில்லை. ஆகவே புறா இறகுகளில் அந்த ஃபெதர்ஸை வைத்து மரண தருவாய். இரவில் அகஸ்டின் ஐயா மடியில் கிடத்தி கொண்டிருக்கிறாங்க. அகஸ்டின் அண்ணன் இந்த மகளை, ஆலிவ் என்கிற மகளை பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தாங்க. கடைசி நேரம் வந்தது. அந்த ஆலிவ் சொன்னாப்புல, டாடி, ஐ see my name is written in the book of remembrance. டாடி, நான் பரலோகத்தை பார்க்கிறேன், என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மரண வியாதி, அந்த போன் கேன்சர் வலி என்னால் தாங்க முடியலை. உங்க மடியில தான் இருக்கிறேன், ஆனாலும் அப்பாவின் மடியில நான் போறேன். I see my name is written in his register. என் புஸ்தக பரலோகத்துல என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. I am going to heaven. I am going to, நான் அப்பா கிட்ட போறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? சிலுவையை தியானிக்கிறேனா? பாண்டிச்சேரியில இந்த திருச்சபையை தேவன் ஒரு உயிருள்ள திருச்சபையாய் வைத்திருக்கிறார். 93வது வருஷம், நான் 92வது வருஷம் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். விடுமுறைக்காக ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்த போது ஊரில் இசைக்குழுவினர், அதே மாதிரி அருமையான தம்பிமார்களை பல இசைக்குழுவினர் பீகாருக்கு போகலாம் அப்படின்னாங்க. என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வெளிநாட்டிலிருந்து விடுமுறைக்காக பீகாருக்கு வந்திருக்கிறீங்க, நான் ஒரு நல்ல கிட்டார் கர்த்தர் கொடுத்தார், அந்த கிட்டாரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, ட்ரம்ஸ், மேனுவல் ட்ரம்ஸ், கீபோர்டு, எங்களுக்கு கிட்டார் வாசிக்க மாத்திரம் ஆள் இல்லை. ஒரு 15 நாள் மட்டும் பீகாருக்கு போய் ஜெம்ஸ் என்று ஒரு மிஷனரி ஸ்தாபனம் இருக்கிறது, அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா என்று ஒரு பரிசுத்தவான் ஊழியம் செய்து வருகிறார். 30 வருடங்களுக்கு முன்பதாக நீங்க கிட்டார் வாசிக்க வாங்கன்னு தான் என்னைய கூட்டி கொண்டு போனாங்க பீகாருக்கு. நானும் நினைச்சேன் 15 நாள் இசைத்து விட்டு மறுபடியும் வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்கலாம். பீகாருக்கு போன போது ஐயாவுக்கு தெரியும், 30 வருஷத்துக்கு முன்பதாக ஜெம்ஸ் இருந்த நிலைமை ஒரு 100 ஊழியக்காரங்க தான் இருப்பாங்க. இன்னைக்கு 3200க்கும் அதிகமான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அருமையான பரிசுத்தமான அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயாவுடைய தியாகம், பரிசுத்தம், விசுவாசம், கண்ணீர், இரத்த சாட்சிகள், அநேக போராட்டங்கள் மத்தியில் இன்றைக்கும் அண்ணன் சொல்லுவாங்க, 50 வருடங்களுக்கு முன்பதாக, நமக்கு 52 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய ஒரு வாரத்தின் ஒரு நாளின் செலவு 5 ரூபாய். 52 வருடங்களுக்கு முன்பதாக. ஆனால் இன்றைய தினத்தில் 2024வது வருஷம் 18ஆம் தேதியில் இன்றைக்கு 52 வருடங்களுக்கு பின்பு நம்முடைய ஒரு நாள் செலவு 27 லட்சம். 52 வருடங்களுக்கு முன்பதாக 5 ரூபாய்க்காக அவரையே நோக்கி பார்த்த நாம் இன்றைக்கும் 27 லட்சம் ஒரு நாளைக்கு தேவை என்றாலும் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தே வருகிறது. ஆகவே தான் 50வது வருஷம் பொன்விழா மலரை கொண்டாடும் போது என்றும் உண்மையுள்ளவர், 52 வருடங்களுக்கு முன்பதாக உண்மையுள்ளவர், அருமையான தேவனுடைய மனுஷனை ஊழியத்துக்கு அழைத்த அந்த நாளில உண்மை உள்ளவராய் இருந்தவர் இன்றைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஐயா. அதனால தான் நம்ம எல்லாம் உயிரோடு இருக்கிறோம். Because he lives, I can face tomorrow. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds my future, and life is worth the living just because he lives. அவர் ஜீவிப்பதா நாங்களும் ஜீவிக்கின்றோம், அவர் ஜீவிப்பதா. பயம் உண்டா? பயம் இல்லையே. நம்முடைய திருச்சபையின் காலங்கள், நம்முடைய காலங்கள்
நம் காலங்கள் அவர் கைகளிலே. ஏன்னா அவர் ஜீவிப்பதால் எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லையே. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல அவரே பிழைத்திருக்கிறார். என்னுடைய காலங்கள் சங்கீதம் 31:15 அவருடைய கரங்களில் இருக்கு. அம்மா, உங்க பிள்ளைகளுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஐயா, நம்முடைய பிள்ளைகளுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. யோவான் 10:27 என்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறேன். 28 என்னுடைய ஆடுகள் என்னுடைய கையில் இருக்கிறது, என்னுடைய ஆடுகள் என் பிதாவின் கரத்தில் இருக்கிறது, ஒருவரும் அவைகளை என்னுடைய பிதாவின் கரத்திலிருந்து பறிக்க முடியாது. என் ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்குமானால். பீகாருக்கு போனோம். ஊழியத்தை முடித்து விட்டு அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா சொன்னாங்க, தம்பி நல்லா இருக்குது, தமிழகத்திலிருந்து வாலிபர்கள் வந்தீங்க, நல்லா இருக்குது ஊழியம், அற்புதங்கள் நடக்குது, இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதே அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல் எல்லாம் நடக்குது ஐயா, நீங்க ஜார்க்கண்டுக்கு மாநிலத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு மெட்ரடோர் வேன்ல 93வது வருடம் நவம்பர் மாதம் என்று நினைக்கிறேன், எங்களை 14 பேரையும் ஒரு வேன்ல அனுப்பிவிட்டு அகஸ்டின் ஐயா ட்ரெயின்ல வந்தாங்க. காலையில் 7 மணிக்கு புறப்பட்ட பயணம். பாதி தூரம் போகும்போது நாங்கள் போன வண்டி அந்த பிரேக் டவுன் ஆகிவிட்டது. மறுபடியும் ரிப்பேர் பண்ணி போனோம். ரிப்பேர் பண்ணி மாலையில் 7 மணிக்கு போய் சேர வேண்டிய நாங்கள் போன ரூட்டை மறந்து விட்டோம். இன்னைக்காவது கூகுள் மேப் போட்டு வரோம். 31 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மேப்பை வைத்து பார்த்து கொண்டு தான் போகிறோம். அகஸ்டின் ஐயா சொல்கிறாங்க, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜம்ஷெட்பூர் என்கிறதான அந்த பட்டணத்துக்கு நமக்கு நாளிலிருந்து சுவிசேஷ கூட்டம் இருக்கிறது, நீங்கள் 14 வாலிபர்களும் அங்கு வந்து சேருங்கள், நான் ட்ரெயினில் வருகிறேன்னு சொல்லி எங்களை அனுப்பி வைத்தாங்க. 14 பேரும் பாடலை பாடி கொண்டு தான் சென்றோம். ஆனாலும் பிரேக் டவுன் ஆச்சு. நம்ம நினைக்கலாம், நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் தான் உபவாசிக்கிறேனே, ஏன் இப்படிப்பட்ட பாடல் வந்து? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். நேற்றைய தினத்தில், கடந்த வாரத்தில், இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தித்து கொண்டிருக்கிற காரியங்களும் இப்போ தெரியாது. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. இட் இஸ் குட் that I was afflicted உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். காலையில் 7 மணிக்கு புறப்பட்ட பயணம், மாலை 7 மணியும் தாண்டி விட்டது. 8 மணி, 9 மணி, 11 மணி, 12, 2, 3 மணி அதிகாலை ஒரு இடத்துல போய் கேட்கிறேன், ஒரு கிராமத்தில், ஐயா நாங்கள் போகக்கூடிய இடம் அந்த இடம். அவர் சொன்னார், ஐயா வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துட்டீங்க, நக்சலைகள் நிறைந்த பகுதி, உங்களுடைய உயிருக்கே ஆபத்து, ஓடி விடுங்கள், நிற்காதீர்கள் சொல்ல பயந்து அதிகாலை 3 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு எடுத்த வண்டி அடுத்த நாள் 3 மணிக்கு வேகமாக அந்த சகோதரர் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கும் போது 4 மணி அளவில் அதிகாலை கடுமையான குளிர், நவம்பர் மாதம் குளிர், கிட்டத்தட்ட 9 டிகிரி, 8 டிகிரி, 5 டிகிரி, 4 டிகிரி, அப்படிப்பட்ட சூழ்நிலை. நாங்கள் போன வண்டி மெட்ரடோர் வேன் ஒரு பெரிய ஆலமரத்தில் வேகமாக இடித்து நாங்கள் அத்தனை பேரும் தூக்கி வீசப்பட்டோம். ட்ரம்ஸ் வாசித்த சகோதரனுடைய கை ஒடிந்து தொங்குகிறது, கீபோர்டு வாசிக்கிறோடைய கையும் ஒடிந்து விட்டது, காலும் ஒடிந்து விட்டது, பாட்டு பாடுகளுடைய வாய் கிழிந்து விட்டது. என் பக்கத்தில் ஒரு தம்பி இருந்தாப்புல, ரஜு. அந்த தம்பியினுடைய கால் இங்கே இருந்து எடுக்கப்பட்டது. அந்த எடுக்கும்போது ஆப்ரேஷன் தேட்டரில் கொண்டு வைத்த போது அவர் அதுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்பதாக நிறைய ட்ரக்ஸ் எடுப்பார், நிறைய போதை பொருட்கள் எடுத்த நிமித்தமாக அந்த அனஸ்தீசியா ஒர்க் பண்ணலை. ஆகவே அவரை இந்த காலை கட் பண்ணும்போது கதறினார். கதறிக்கொண்டு ஒரு காரியத்தை சொன்னார். அந்த ராஞ்சி மெடிக்கல் காலேஜில் அவர் போட்ட சத்தத்தில் அந்த கேம்பஸ்ல இருந்து எல்லா டாக்டர்ஸும் வந்து விட்டார்கள். அவர் என்ன சொன்னார்? இயேசுவே, வலி என்னால் தாங்க முடியவில்லை, நான் செய்த பாவத்திற்காக தண்டனை அனுபவிக்கிறேன். அந்த கால் பெரிய போனை அவங்க அறுக்கும் போது கத்துகிறார். அப்ப ஒரு கார் சொன்னாரு, சிலுவையில் எனக்காக எத்தனையாய் துடித்திருப்பீர் ஆண்டவரே. I remember the cross of Calvary, Lord. சிலுவையை நினைக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு காலை கட் பண்றாங்க, நான் ரொம்ப போதை பொருட்கள் வாழ்நாளெல்லாம் எடுத்ததுனால எவ்வளவுதான் அனஸ்தீசியா கொடுத்தாலும் எஃபெக்ட் இல்லை. இயேசுவே, உம்முடைய வலியை நான் உணர்கிறேன். கதறினாரு. ஆனா அந்த ரிஜு கால் எடுத்துட்டாங்க. இதே பாண்டிச்சேரியில தான் இப்போ இருக்கிறார். அதனால நான் அந்த சம்பவத்தை சொல்றேன். இதே பாண்டிச்சேரியில அவர் இப்ப சொல்லுவாரு, பெல் அந்த கால் எடுத்ததுனால நான் ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு கால் இல்லை, ஆனா ஒரு பெரிய ஒரு கம்பெனி வைத்து அநேகருக்கு வேலை கொடுக்கிறேன். இன்றைக்கும் ஜெம்ஸ் மிஷனரிகளை தாங்கி கொண்டிருக்கிறார்.
ஒரு கால் இல்ல, ஆனாலும் உள்ள உயிருள்ள இயேசு இருக்கிறாரு. ஹalleluya. கொல்கதா மலை மேல் தோன்றுதோ சிலுவை, அல்லல் பழிப்பின் சின்னமதா, நீசபாவிகட்கா நேசர் மாண்டாரதில் நேசிப்பேன் அத்தொல் சிலுவையை. எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. The precious blood of Jesus Christ speaks for your betterments. எபிரேயர் 12:24 வாசிக்கிறோம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த ரத்தம் பேசி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, அந்த ரத்தத்துல உயிர் இருக்குதா இல்லையா? உயிர் இருக்குதா இல்லையா? அம்மா, உங்களுக்காக எனக்காக வக்காலத், ஒரு அட்வொகேட்டாக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் உயிரோடு இருக்கிறார் ஐயா. ஆகவேதான் 1 யோவான் 2வது அதிகாரத்துல சொல்லுவாரு, என் பிள்ளைகளே, 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கும்படிக்காக இவைகளை நான் எழுதுகிறேன். என் பிள்ளைகளை, சில்ட்ரன், இந்த காலையிலும் நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு சொல்றாரு, பிள்ளைகளே, உங்க கையை பிடிச்சி. நேற்றைய தினத்துல ஒரு கம்பெனி கடைக்கு போயிருந்தோம். அந்த சிஸ்டர் அழுதாங்க, இங்கதான் அழுதாங்க, ஐயா எங்க பட்டணத்திற்காக ஜெபிங்க ஐயா. எங்க பட்டணத்துக்கு ஐயா ஜெப குறிப்பில கூட சொன்னாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இயேசு சொல்லுவாரு, என் பிள்ளைகளே, ஏன் தெரியுமா? யோவான் 17வது அதிகாரத்தில் இயேசு சொன்னாரு, பிதாவே, இவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தம் பண்ணி கொள்கிறேன், இந்த பட்டணத்திற்காக நீங்கள் உங்களையே பரிசுத்தம் பண்ணி கொள்ளலாமே. பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, அவங்களும் பிள்ளைங்க தான், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த காலையிலும் உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிற ரத்தம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். எங்களோட ஒரு தம்பி ஊழியம் செய்யறாப்புல, குட்டு அகஷன் ஜெபகுமார் அண்ணே, அவங்க மெசேஜில் சொல்லியிருப்பாங்க, அந்த தம்பி ஒரு 12-13 வயதா இருக்கும்போது நானும் என்னுடைய மனைவியும் அந்த மாதிரிப்பட்ட 150 பிள்ளைகளை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த 150 பிள்ளைகளுக்கும் அப்பா கிடையாது. அவங்க அம்மாமாருடைய தொழில் விபச்சாரம். இந்த குட்டுனுடைய தாயும் விபச்சார தொழில் செய்து கொண்டிருக்கிறவள். குட்டு மெலிந்து கொண்டே போனான், தெரியல. அப்போ அவன் தம்பி ஆண்ட சொல்றாப்புல, அங்கிள், நான் ரொம்ப மெலிச்சுட்டே இருந்தேன். எங்க மாமா என்னைய ஆஸ்பத்திரி கொண்டு போறாரு. டாக்டர் என்னோட பிளட் எல்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ணி கொண்டு சொல்றாங்க, இவனுக்கு எய்ட்ஸ் முழு பிளட்லையும் HIV வந்ததுனால இவன் 6 மாசத்துக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டான், இவனுக்கு நீங்க மருந்து வாங்க வேண்டாம். அந்த குட்டி ஆண்டு சொல்றான், அங்கே எங்க மாமா அப்பா இல்லை, எனக்கு இந்த நிலைமை இப்படி, அதனால என் மாமா என்னை ஆஸ்பத்திரி கூட்டு போனாரு. டாக்டர் சொல்றாங்க, இவனுக்கு மருந்து வாங்காதுங்க, 6 மாசத்துல செத்து போயிடுவான். 12-13 வயது இருக்கும். அப்பதான் நான் ஜெம்ஸ் ஹோமுக்கு வந்தேன். இங்க இயேசுவினுடைய ரத்தத்தை குறித்து பேசினாங்க. அந்த சரீரத்துல இயேசுனுடைய ரத்தம் செலுத்தப்படும் என்று சொன்னால் தம்பி இயேசுக்கு மேல விசுவாசம் வந்தது. ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் உபவாசத்தை ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். மறுபடியும் சில நாட்களுக்கு பின்பு ஆரோக்கியம் அடைந்தான். 6 மாசம் தாண்டிச்சுது, 1 வருஷம் தாண்டிச்சுது, 2 வருஷம் தாண்டிச்சு. அதுக்கப்புறம் தான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய ரத்தம் முழுமையாய் சுத்திகரிக்கப்பட்டு நல்ல ஒரு மனிதனை போல மாறினான். இப்ப சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் இன்றைய உயிரோடு இருக்குது. எத்தனை சொல்றீங்க? இன்னைக்கு வயது கிட்டத்தட்ட 30 ஆயிடுச்சுது. திருமணமாகி சமீபத்தில் தான் திருமணமானது. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு வேகமாக ஒரு 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விட்டு நான் கடந்து செல்ல இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த கால வேளையில நமக்காக என்ன செய்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கலாம். Revelation chapter 1 verse 5 and 6. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நல்லா பார்த்துக்கங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:5-6. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாமா? தேவாதி தேவா. ஹல்லேலூயா.
King of Kings and the Lord of Lords. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாக்கின அவருக்கு மகிமையும் கனமும் உண்டா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இந்த கால வேளையில உங்களையும் என்னையும் சாதாரணமாயிருந்த மக்களை அவர் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றினாரே. அந்த பரிசுத்த ரத்தத்திற்காக நமக்காக இன்று பரிந்து பேசிக்கொண்டு ரத்தத்துக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நீங்களும் நானும் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. தேவன் உங்களையும் என்னையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதனுடைய இன்னொரு வசனம் உண்டு. இதனுடைய அந்த ராயல் என்கிற வார்த்தை ராயல் பிரீஸ்ட்ஹுட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கும். அதே இதை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி இருந்த மக்களை எப்படி மாற்றுகிறார். சகரியா 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. ஆண்டவர் சாதாரணமான மக்களை எப்படி அசாதாரணமான மக்களாய் மாற்றுகிறார். நாம் சாதாரணமான மக்கள் தான். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றுகிறார். சகரியா 10:3 மெய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். நல்லா புரிஞ்சுக்காங்க. சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்தில் தமது சிறந்த குதிரையாக. அப்போ மந்தைனா என்னது? சாதாரணமான ஆடுகள். அப்ப அந்த மந்தைகளாகிய உங்களையும் என்னையும் அவர் சந்திக்கும் போது நம்மை யுத்தத்தில் சிறந்த குதிரைகளாக நிறுத்துகிறார். இங்கிலீஷ்ல பாருங்க, அவர் எப்படி போட்டிருக்காரு? The Lord of hosts visited இந்த காலையில உங்களையும் என்னையும் சேனைகளின் கர்த்தர் சந்திக்க வந்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபினுடைய தேவன் நாம நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்குது. அந்த சேனைகளின் கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால சாதாரணமாயிருந்த ஆடுகளை சந்தித்து, அம்மா ஐயா இந்த காலையில தேவன் உங்களை சந்திக்கிறாரு. சாதாரணமான மக்கள். இந்த வசனம் ரொம்ப நல்ல வசனம் பாருங்க. ஆடுகளை தான் சந்திக்கிறாரு. அவர் சந்தித்த போது நம்முடைய வாழ்க்கையை தலைகளாய் மாறி யுத்தத்தில் சிறந்த போர்க்குதிரையாக மாற்றுகிற அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். சரி, இப்ப ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டாரே. ஏன்? Why the Lord has selected me, made me as a royal priesthood. உங்களை என்ன ராஜரீக ஆசாரியமாய் தெரிந்து கொள்ள காரணம் என்ன? தெரிந்த வசனம் தான். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். இதை மறந்து விடக்கூடாது. ஏன் ஐயா திருப்பி சொன்ன ஒரே காரியம், நீங்களும் நான் ஒரு மிஷனரி திருச்சபை. ஆத்துமாக்கள் அழிகிற ஆத்துமாக்கள் குறித்து புலம்பிக் கொண்டே இருந்தாங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்ட காரணம் என்ன? நீங்களோ, இது வேற யாருக்கும் எழுதப்பட்ட கடிதம் அல்ல. இந்த காலை 18ஆம் தேதி வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எழுதப்பட்ட கடிதம். எதற்கு என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டேன் தெரியுமா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துல வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். ஐயா, இந்த உலகத்துல பெரிய ஞானிகள் இருக்கிறாங்கன்னு, பெரிய புலவர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மை தேடி தெரிந்தெடுத்திருக்கிறாரே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. அந்த குட்டு சொல்லுவான், அங்கிள் எங்க அம்மா இன்னைக்கும் அப்படிப்பட்ட பாவ தொழில் செய்கிறவா, ஆனா என்னால அமைதியா இருக்க முடியல. அதனால அந்த தம்பி 6 மாசத்துல செத்து போயிடுவான்னு சொன்ன தம்பி, எய்ட்ஸ்ல செத்து போயிடுவான்னு சொன்ன தம்பி, விலையேறப்பட்ட அவருடைய பரிசுத்த ரத்தம் அவருடைய சரீரத்தில் பாய்ந்து பாவங்களை கழுவி சுத்திகரித்ததுனால இன்றைக்கு குடும்பமாய் மாறி, இன்னைக்கு தியாலஜி முடிச்சு, பிடிஹெச் முடிச்சு, பிஏ முடித்து அவன் சொல்றான், அகஸ்டின் அண்ணன்ட்ட, ஐயா நான் என்னுடைய சமுதாயத்தில் இன்னும் இந்த பக்கத்தில் 52 வில்லேஜினுடைய மெயின் தொழிலே விபச்சார தொழில். ஏராளமான பிள்ளைங்க, வாலிய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் மத்தியிலேயே ஊழியம் செய்வேன்னு சொல்லி அவர்களோடையே தங்கி ஊழியம் செய்து வருகிறான். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துல வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
எதுக்கு ஆண்டவங்களை தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரு? எதுக்கு ராஜரிக ஆசாரிய கூட்டமா தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரு? ஏசாயா 40வது அதிகாரம் 9வது வசனத்துல அருமையா ஒரு வசனம் போட்டிருக்கிறாரு. ஐசையா சாப்டர் 40 verse 9, நீங்களும் நானும் சாதாரணமான மக்கள் அல்ல அல்ல அல்ல, சீயோன் என்னும் சுவிசேஷகியே. சீயோன் என்று சொல்லும்போது தேவன் உலாவுகிற இடம், பரிசுத்த ஸ்தலம், சபை. இது ஒரு சபை. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய சபை. அப்போ சபையாகி நம்மை பார்த்து சொல்றாரு, சியோன் என்னும் சுவிசேஷகி, ஓ ஜாயான் that bring us good tidings. அதாவது நம்முடைய வாயில நல்ல செய்தி வச்சிருக்கிறாராம். அண்ணா, you have the good news. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேள்விகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாங்க, விடை கிடைக்காதா? ஆனா உங்க வாயில ஆண்டவர் விடையை வச்சிருக்கிறார். அதனாலதான் அவன் சொல்றாரு பாருங்க, சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. ஆண்டவர் உங்களையும் என்னையும் கீழே இருக்க அழைக்கவில்லை. ஆகவேதான் ஐயா அந்த 40 நாள் உபவாச ஜபத்தை சொல்லி அந்த காரியங்களை சொல்லி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. யாத்ராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றாரு, மோசே மோசே, நீ மலைக்கு மேல ஏறி வந்து அங்கே இரு. மோசே ஒரு வார்த்தை, ஆண்டவரே பிஸ்லரி பாட்டில் எடுக்கணுமா, தண்ணி எடுக்கணுமா, ஜூஸ் எடுக்கணுமா, பிஸ்கட் எடுக்கணும், ஒன்றும் கேட்கல, அங்கே வந்து இருன்னாரு. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து. இந்த காலையில் நம்முடைய ஜெப வாழ்க்கையை 2 மடங்காய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சாதாரணமான ஒரு விசுவாசி காலையில் 4 மணிக்கு எழும்பி முழங்கார் போடலைன்னா விசுவாசி அல்ல. உயர்ந்த மலையில ஏறி என்னிடத்துல வா. எங்க ஏறி போறோம் தெரியுமா? மனுஷங்கிட்ட போல, அவர்கிட்ட போறோம். இந்த 40 நாள் ஏறி வந்து அங்கே இரு. ஆண்டவர் சொல்றாரு, இருங்கிறாரு. Be still and know that I am the Lord. நீங்கள் அமர்ந்து இருந்தா தானே தெரியும் அவர் யாருன்னு. அவர் என்ன சொல்றாரு? எதுக்கு தெரியுமா அந்த காலையில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு? நீ அங்க வந்து இருந்தீனா உன் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி வார்த்தை சொல்லணும், உங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற மக்களுக்கு எப்படி பதில் சொல்லணும், மற்ற ஊழியம் செய்யும் போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்க நான் சொல்லி கொடுக்கிறேன். ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. பெஸ்ட் டீச்சரா இருக்கிற இந்த 40 நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அங்கே வந்து அங்கே இரு. அவர்களுக்கு, ஏன்னா நீங்க மக்கள் மத்தியில் ஆண்டோடைய அன்பை சொல்ல போறீங்க, அவர்களுக்கு உபதேசிக்கிறதுக்கு நான் கொடுக்கங்கிறார். எதுக்கு கூப்பிடுறாரு? இந்த 40 நாட்கள்ல ஏதோ ஒருவருக்கு ஒரு தேவையை சொல்லும்படிக்காய் கூறுகிறார். இப்ப என்னாச்சு பாருங்க, 16வது வசனத்தை பாருங்க. 24:16 என்ன நடக்குது பாருங்க. அங்க வந்து இருக்கும்போது 24:16 கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தாமா. தேவ சமூகத்துல நீங்களும் நானும் காத்திருக்கும் போது உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீட்டையும் சுற்றி ஒரு மகிமை மூடி இருக்கும். சத்துரு நெருங்க முடியாது. மூடி இருந்தது. 7ஆம் நாளில் மேகத்தில் நடுவிலிருந்து கர்த்தர் கூப்பிட்டாரு. முதல் நாள் சத்தம் வந்ததா? 2வது நாள் சத்தம் வந்ததா? 3வது நாள் சத்தம் வந்ததா? 4வது நாள் சத்தம் வந்ததா? பலமுறை ஜெபித்து பதில் வராததுனால ஜெபத்தில் எழும்பி வந்து ஜெபத்தை நாம் நிறுத்தி விட்டது உண்மை. ஆனா ஒரு தீர்மானம் பண்ணும், நான் முழங்கால் போட்டா தேவ சமூகத்திலிருந்து சத்தத்தை கேட்கும் வரைக்கும் எழும்ப மாட்டேன். எனக்கு ஒரு ஊழியரை தெரியும், ஃபுல் காஸ்பல். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே அந்த பாஸ்டருடைய அப்பா, அவர் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து செல்வார். அப்போ அவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டு அப்படியே ஒரு பாட்டு பாடுவார். அருமையாக ஒரு பாட்டை பாடும்போதே, பாட ஆரம்பிக்கும் போது ஜனங்களுக்குள்ளால பெரிய ஒரு அழுகை, பாவ உணர்வு. அவர் அப்படி இந்த பாட்டில் நின்றுட்டே இருப்பார். பாஸ்டர் பிரசங்கம் ரொம்ப பண்ணியிருக்க மாட்டார். இந்த பாட்டில் நின்று கடைசியில் சுருக்கமாக ஜெபம் பண்ணி முடிச்சுடுவார். சாயங்காலம் ஊழித்து கூட்டிட்டு போவார். ஐயா என்ன ஐயா நீங்கள் பிரசங்கத்தை கூட ரொம்ப பண்ண முடியல. முதல் பாடல் பாடும்போது ஜனங்கள் மத்தியில் பாவ உணர்வடைந்து அழுகிறார்களே. அப்போ அவர் சொல்லுவார், பெல் திங்கக்கிழமை தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடந்தேன். ஆனா சனிக்கிழமை ராத்திரி தான் எனக்கு ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்கறதுக்கு என்னோடு பேசினாரு. நான் தேவ சமூகத்திலேயே கடந்தேன். ராத்திரி சனிக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு இதோ இந்த செய்தி நீ கொடுப்பாரு. நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காத்து கிடந்த ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள வரைக்கும். இப்ப அந்த கடைசி வசனத்தை பாருங்க. அந்த இது 24வது அதிகாரம் கடைசி வசனத்தை பார்க்கும்போது 17 பாருங்க. இங்க வந்து மகிமை முடிச்சு மோசே மேகத்தின் நடுவில் பிரவேசித்து 16
பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவு பகலும் 40 நாள். எத்தனை நாள் உட்கார்ந்திருந்தாரு? எத்தனை நாள் உட்கார்ந்திருந்தாரு? நீங்கள் நாளும் இப்படி இருக்கும்போது அடுத்த வசனத்தை 19 வசனத்தை வாசிங்க தம்பி. அடுத்த வசனம், the last, கடைசி வசனம் இல்லையா? அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும், அத 17 வசனத்தை வாசிங்க. 24:17. மலையின் கொடிமுடியிலே கர்த்தருடைய மகிமை காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். ஆமா, ஒரு ரகசியம் தெரியுமா? நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்களுக்கே தெரியாது, சுற்றிலும் உள்ளவங்க தேவ மகிமை உங்களை சூழ்ந்திருக்கிறதை கண்டு இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு அறிக்கை செய்யும், அந்த ஆண்டவர். நீங்க 40 நாள் இருக்கும்போது நடக்கிறது என்ன? இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு அறிக்கை செய்யும், அந்த இயேசுவே ஆண்டவர். சிலுவை என் ரத்தம் உங்களையும் என்னையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றியனுடைய காரியம், உன்னதமான நோக்கம் ஜனங்களுக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்காய், அறிவிக்கிறதற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஏசாயா 54 இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை நான் சொல்ல அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சாதாரணமான ஞானம் அல்ல, he has given me the instructed tongue, கல்விமானின் நாவை கொடுக்கிறார். சங்கீதம் 119:100 சொல்லுவாரு ஆண்டவர், சங்கீதக்காரன் சொல்லுவாரு, எனக்கு போதித்த டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அவங்களை எல்லாரும் காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவனா என்னை மாற்றினார். கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ரத்தத்திற்காக நன்றி செலுத்தலாம். வேகமா இந்த 2 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சிலருக்கு புதிதா இருக்கலாம். லேவியராகமம் 8வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் இந்த பைபிள் எடுங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம், தாய்மார்களே தகப்பன்மார்களே இந்த வசனத்தை நல்ல கவனமா புரிங்க. லேவியராகமம் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏன் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பல ஆயிரங்களுக்கு வருடங்களுக்கு முன்பதாக அடிக்கப்பட்டது, பின்பு அது எது கொல்லப்பட்டது? the lamb was slain, ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டது. எல்லாம் இந்த வசனம் இங்க பாருங்க, பாருங்க. பின்பு அது கொல்லப்பட்டது. எது கொல்லப்பட்டது? ஆட்டுக்குட்டி நமக்காக பழுத. the lamb was slain, innocent precious blood of Jesus without blemish. பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காது உள்ளாலையும் வலது கையின் பெருவிரல், எல்லாம் காட்டுங்க. பெருவிரல் எது? காட்டுங்க, உங்க பெருவிரல காட்டுங்க. எது பெருவிரல்? பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இந்த பெருவிரல்ல பூசணும்னு சொன்னாங்களாம். ஏன்? நீங்க சொல்லுங்க, ஏன் பூச சொல்றாரு? எல்லாரும் உங்க மொபைலை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? மொபைலை எப்படி யூஸ் பண்றீங்கம்மா? எப்படி யூஸ் பண்றீங்க? மொபைல் எப்படி யூஸ் பண்றீங்க? உங்க பிள்ளைகிட்ட கொடுக்கீங்க, 6 மாசம் ஆன பிள்ளைகிட்ட, அந்த பிள்ளை எப்படி பண்ணுது? இந்த காலையில உங்க விரல கையை வச்சு பாருங்க, பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதா? the way we use our thumbs தான் போட்டு, அப்படிதான் போட்டுக்கலாம். என்ன போட்டிருக்குது? and put it upon the tip of Aaron's right ear and upon the thumb of his right hand, வலது கை. இந்த கால வேளையில பரிசுத்தத்தை எதிர்பார்த்து மத்தியில பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆவியானவர், உங்களுடைய கையை நெஞ்சில வச்சு சொல்ல முடியுமா? நான் 100% பரிசுத்தமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச மாட்டோங்கிறோம்,
பல காரியங்கள் நம்ம வாயில பேச மாட்டோங்கிறோம். அதை நம்ம ஒரு காரியத்தை நாம் செய்து விடுகிறோம். என்ன செய்யறோம் அப்படின்னா, SMS தட்டி விட்டுருதோம். டக் 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 டக்னு பேச மாட்டோங்கிறோம், ஆனா ஆடியோ மெசேஜ் அனுப்பி விட்டுருதோம். அந்த வார்த்தை அனைவருடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறது. இந்த காலையில் ஆண்டவரே, யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஏறுவான்? இருதயத்தில் சுத்தமுள்ளவனும் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருக்கிறவன். எஸ், இந்த காலையில அதுக்கப்புறம் வலது காலில் போட சொன்னாரு. பாத்தீங்களா, வலது காலில் தானே போட சொன்னாரு. கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணாரு, இன்னைக்கு வலது காதுல எது இருக்குது? எது இருக்குது? காதுல எது மாட்டிருக்காங்க? ஒயர்லெஸ். அப்புறம் பெருவிரல் வலது காலுக்கு. ஏன்னா எங்க போனோம் எங்க வரணுங்கிறத தீர்மானம் பண்றது நம்முடைய கால் தான். இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நம்முடைய கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாமே மூளையோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதனால தான் அவர் சொல்லாரு, அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து வலது காதுல தடவுப்பா, தம்புல தடவுப்பா, பெருவிரல்ல தடவு. நம்முடைய மூளை பரிசுத்தமா இருக்கட்டும். ஏ மேஜர், மூளை பரிசுத்தமா இருக்கட்டும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதி ஆரூபியே யுவேளையில் ஆடியா நெஞ்சும் வாரிரோ. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, நான் இந்த மொபைலையும் இதையும் கொண்டு வரேன், ஐபேடு பெருவிரல்ல போட்டு. ஏசப்பா உயிரோடு எழும்பினார் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். உயிரோடு எழும்பினாரு. எழும்பினதுக்கு அப்புறம் லூக்கா 24வது அதிகாரம் 39வது வசனம் ரொம்ப நல்ல வசனம். இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த NKJV ஆர் KJV டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இஃப் யூ ஹேவ் NKJV டிரான்ஸ்லேஷன், ஓகே, இதில் பாப்பேன் எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். எஸ், குட், இது நல்லா இருக்கு. இயேசு உயிரோடு எழும்பியாச்சு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பியாச்சு. எழும்பின உடனே சிஷ்யர்களை பார்த்து சொல்லாரு, நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை. எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாம் சத்தமா படிங்க. நான் தான் என்று. போதும். அப்படியே நீங்க இந்த கீழே இதை நான் படிக்கிறேன், இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Behold my hands, என் கையை பாருப்பா. அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த காலை வேளையில கூட உனக்காக அடிக்கப்பட்ட என் கையை பாரு, இதை பார்த்தாவது இனி பாவம் செய்யாதே. அதுக்கப்புறம் என் பாருப்பா, behold, behold சொன்னா என்ன? பாரு. நம்ம மத்தியில் ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய வசனத்துல உயிர் இருக்குது. There is life and light in this powerful word. நான் பேசிக் கொண்டிருக்கிற வசனம் என்னுடைய வசனம் இல்ல, அந்த வசனம் உயிர் இருக்குது. அந்த வசனத்தினாலதான் ஆதியாகமம் 1:2 உலகத்தை படைக்கிறாரு. அந்த வசனத்தினாலதான் எபிரேயர் 1:3 உங்களை என்ன உட்கார்ந்து இருக்கிறோம்மா, உட்கார்ந்து இருக்கிறோம். ஆதியாகமம் 1:2-3 வசனத்தினால உலகத்தை படைச்சாரு. யோவான் 1:9 அப்படிதான் படுறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. எபிரேயர் 1:3 அந்த வசனத்தினால தாங்குறாரு. நீங்க அழகா உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையாமா? கடந்த வாரம் வீட்டுக்கு ஜோம் பண்ண கூப்பிட்டாங்க. அந்த அம்மா படுத்த படுக்கையா இருந்தாங்க. எனக்கு நம்ப முடியல. போட்டோ வச்சிருக்கிறேன். ஏன்னு கேட்டேன், ஸ்பைனல் கார்ட்ல ஆபரேஷன் நடந்தது. ஏற்கனவே 4 இன்ச்சுக்கு ஒரு 4 இரும்பு போல்ட் போட்டு மாட்டி வச்சிருந்தாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல. இப்போ 8 வருஷம் ஆனதுனால அந்த 4 போல்ட்டினுடைய பவர் போச்சுது. இப்போ 8 இன்ச்சுக்கு பெரிய போல்ட் வச்சிருக்கிறாங்க. அதை யோசிக்கவே முடியும். இரும்பு போல்ட், இந்த இதை காட்டுறாங்க 4 இன்ச்சு போல்ட்டை. நீங்களும் நானும் காசு செலவு பண்ணாம அழகா உட்கார்ந்து இருக்கிறோமே. நம்ம ஸ்பைனல் கார்டுல நம்ம கதறிச்சது உள்ள 8 இன்ச்சுக்கு 4 போல்ட் இருக்குது. அதை பார்த்தாலே பயமா இருக்குது. அதனாலதான் எபிரேயர் சொல்றாரு, எல்லாரையும் அந்த வசனத்தினாலதான் அப்படியே தாங்கிட்டு வராரு. ரோமர் 2:2 அந்த வசனத்தினால நியாயம் தீர்க்க போறாரு. அதனாலதான் வெளிப்படுத்தல் 22:7 இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சி மேஜர், சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது. என் வசனத்தை காத்துக்கொள்றோம் பாக்கியவான். வெளிப்படுத்தல் 22:14 இந்த வசனத்தை யார் யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்களோ, நியாயாதிபதி வாசல் படியில் மிருதங்கம் கீரார், நீதியாய் நியாயம் செய்ய போகிறார். நியாயாதிபதி வாசல் படியில் நிற்கிறார், நீதியாய் நியாயம் செய்ய
போகிறார். வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் வெவ்வேறாக பிரித்திடுவார் என்று கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்த்திடுவார். அவர் பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பார். பதரையோ அக்கினி சுட்டெரிப்பார். அந்த வசனத்தை போடுங்க. அந்த வசனத்துக்கு நான் வரேன். அந்த வசனம் டிஸ்ப்ளே த வேர்ட் யோவான் சாரி அந்த லூக்கா 24. இந்த முக்கியமான வசனம் சொல்லி நான் சீக்கிரமா முடிக்கிறேன். இந்த வசனத்தை பாருங்க. லூக்கா 24:39 அந்த இங்கிலீஷ்ல சொல்லுவார். ஒரு காரியத்தை சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் பாருங்க. கீழே சொல்றாரு, behold my hands and my feet that it is I. நான் தான். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்குது? என்ன போட்டிருக்காரு இங்கிலீஷ்ல? ஹேண்டில் ஒரு வேர்டு போட்டிருக்கா. ஹேண்டில். ஹேண்டில் ஆனது அவர் என்ன சொல்றாரு? ஹேண்டில். அதுக்கு அர்த்தம் என்ன? ஹேண்டில் மீன் ஆனது என்ன உபயோகப்படுத்தமா? என்னை உபயோகப்படுத்து. எதை உபயோகப்படுத்துகிறாய்? அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள வாசம் பண்ணினார். அவர் சொல்றாரு ஹேண்டில் மீ. புரியுதா உங்களுக்கு? புரியுதா அண்ணாச்சி? ஐயா புரியுதா? புரியுதாமா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை இதை ஹேண்டில் பண்றோம்? யோவான் 6:35 நானே அப்பம். ஐயா சொன்னாரு ஒரு நேரம் உபவாசத்தை பண்ணி அதை மற்றவங்களுக்கு கொடுங்க. மனுஷன் அப்பத்தினாலேயும் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இப்பொழுது கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும். யோவான் 6:35 அப்பம் அப்படினாரு. யோவான் 6:41 அந்த அப்பம், 48 அந்த அப்பம். யோவான் 6:51 அந்த அப்பம், 5:58 அந்த அப்பம். யோவான் 6:63 அந்த அப்பத்தில் உயிர் இருக்கிறது. அந்த வசனத்தை பாருங்க. யோவான் 6:63 பாருங்க. ஐயா நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கிற அந்த அப்பத்தில் உயிர் இருக்கிறது ஐயா. யோவான் 6:63 அந்த அப்பம் உயிர் இருக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை மாம்சத்துல பலவீனமா இருக்கலாம், அந்த காலையில கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காலையில கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார், பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார், தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அப்படியே சொல்லிக்கிட்டு அந்த 66வது வசனத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. அந்த கேள்வி நமக்கு தான். அந்த கேள்வி நமக்கு தான். பல வருஷங்களாய் லண்டன் டேஸ் அதுக்கப்புறம் 67 பாருங்க, 67 நினைக்கிறேன், 67 பாருங்க. ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கலாமா? அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய். இந்த பட்டணத்துல பாண்டிச்சேரியில உங்களை தான் நம்பின பிள்ளைகளை, நீங்களாவது எனக்காக எரிந்து யோவானை போல பிரகாசிப்பீங்கன்னு உங்க வாயிலையாவது கர்த்தருடைய வார்த்தை இருக்குன்னு சொல்லி 1 ராஜாக்கள் 17:24 அந்த அம்மா சொல்லுது, ஐயா உங்க நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உங்க வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்குன்னு சொல்லி உலகம் சொல்லணுமே. யோவான் 1 ராஜாக்கள் 17:24 உங்க வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. ஆமா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களாய் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்முடைய சரீரம் பூசப்பட்டிருக்கிறது பாவம் செய்யாதவர். 3வதாக தெரிஞ்ச வசனம் தான் யாத்திராகமம் 12:23 அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறது. அந்த ரத்தம் இந்த காலை வேளையில் நம்முடைய நெத்தியிலையும் நம்முடைய குடும்பத்திலும் பூசப்படட்டும். யாத்திராகமம் 12:23 அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைத்து நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு 23வது வசனம் எக்ஸோடஸ் 12:23 12:23 கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நீர்க்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல். அம்மா உங்க பிள்ளைகளுக்கு மேல, நம்ம பிள்ளைகளுக்கு மேல, நம்முடைய குடும்பத்துல அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கவர் பண்ணப்பட்டிருக்கும் போது சத்ரு வீட்டை தொட முடியாது. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். எல்லாம் எழும்பலாமா?
அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புக வைத்தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம்புக வைத்தம். அப்படியே நிக்கலாம், நல்லா பாத்துக்காங்க. அந்த ரத்தம் சரீரத்துல பூசப்படும் போது நிலைக்கால்கள், இந்த காலையில ஜோமன் ஆண்டவர் என் மகளுடைய, என் பையனுடைய, என் பேரப்பிள்ளையினுடைய, என் குடும்பத்துல அந்த நெத்தியில அந்த ரத்தம் பூசப்படட்டும் ஆண்டவரே. எங்க வீட்டுல ரத்தம் பூசப்படட்டும் ஆண்டவரே. ரத்தம் பூசப்படட்டும். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உங்களுக்காக எனக்காக நீதியாய் மாறினார். He became righteousness for you and me. உங்களுக்காக எனக்காக நீதியாய் மாறினார். நல்ல ஒரு காரியத்தை சொல்றேங்க, அவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மேல பூசப்படும் போது, ஆனா பூசிட்டு நம்ம இஷ்டம் மேல வாழ முடியாது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. ஏசாயா 61:10 சொல்றாரு. அந்த வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஐசையா 61. அந்த நமக்காக பாவமறியாத அவரை பாவமாக்கினார், நமக்காக நீதியாய் மாறினாரே. அவர் நீதியாய் மாறினது நிமித்தம் இந்த காலையில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடைக்கிறது? நல்லா புரிஞ்சுக்காங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். எத்தனை பேர் இந்த காலையில உண்மையாகவே மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? நான் சொல்றதுக்காக அல்ல. ஏன் தெரியுமா? அந்த வசனம் அப்படியே இருக்கட்டு. ஏசாயா எரேமியா 15:16 அந்த வசனம் கிடைத்த போது அப்படியே சாப்பிட்டேன். அந்த வசனம் என் உள்ளத்துக்குள்ள போகும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. எத்தனை பேர் அப்படி இப்ப சொல்றீங்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு? அந்த வசனத்தை சாப்பிட்ட போது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இந்த வசனத்தை பாருங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூறுகிறது. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் களி கூறுகிறீங்க? ஏனென்றால் மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக ஆண்டவர் எப்படி கம்பேர் பண்றாரு? இந்த காலை வேளையில அவர் உங்களுக்கும் எனக்கு என்ன கொடுக்கிறாரு பாருங்க. இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு தரித்து நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பிக்கிறார். அதாவது என் சரீரம் முழுவதிலும் நீதியின் சால்வை இருக்கும்போது சத்துரு என்னை தொட முடியும். ஆன்டி வைரஸ் கம்ப்யூட்டர்ல எது போடுறோம் தெரியுமா? எதுக்கு ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் போடுறோம் தெரியுமா? எதுக்கு போடுறோம் சொல்லுங்க? இந்த காலவெளியில் அந்த நீதியின் சால்வையை தருவிக்கிறாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தது உண்மைதான், துதியின் உடையை கொடுத்தது உண்மைதான். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நீதியின் சால்வை உங்களுக்கும் எனக்கும் தரிப்பிக்கப்பட வேண்டும். முடிஞ்சா முழங்கால் படிட்டு நம்ம அவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, சுயம் என்னில் சாம்பல் மாற சுத்தாவியேறல் முட்டு. சொல்லுங்க நீங்க. சுயம் என்னில் சாம்பல் மாற சுத்தாவியேறல் முட்டு. சொல்லுங்க. ஜெயம் பெற்று சத்தமா தேவாருள் செய்யுமே. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ, ஜெயம் பெற்று மாமிசம் வாழ, என் மாமிசம் அழியட்டும், தேவாகருள் செய்யுமே. சத்தமா சொல்லுமா. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி. சொல்லுங்க நீங்க. இன்னும் சத்தமா அந்த அன்பை நோக்கி பார்க்கலாம். தோடி வந்தேன் கல்வாரியின், சொல்லுவோம், அன்பினையே கண்டு விரைந்தோடி. மறுபடியும் கல்வாரியின். எல்லாரும் வாய்களை திறந்து தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சொல்லுவோம். கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்க்கலாமா? அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாதாரணமா இருந்த என்னை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றி உலகமெங்கும் போய்
சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்த கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எபிரேயர் 10:20 சொன்னது போல உங்களுக்கும் எனக்கும் இந்த கால வேளையில தைரியத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் எபிரேயர் 9:21 படி கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆசாரிய கூட்டமாய் மாற்றுகிறது. அவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். அவருடைய நல்ல செய்தியை சொல்லும்படிக்காக, அவருடைய நல்ல செய்தியை சொல்லும்படிக்காக என்னுடைய கைகள் கால்களிலே அவருடைய ரத்தம் பூசப்பட்டு சத்துரு என்னை தொடாமல் இருக்கும்படிக்காக இந்த உலகத்துல ஆண்டவருடைய பாதுகாப்பு அவருடைய ரத்தத்தில் இருக்கிறபடினாலே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீதியின் வஸ்திரத்தினால் அவர் தரிப்பிக்கிறதற்காக எல்லா வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க.